இப்போ ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 குரூப் இருக்காங்கன்னா, அந்த 2 குரூப்ல ஒரு குரூப் வந்து ஒன்லி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, டயட்டோட சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு வந்து பெட்டரான வெயிட் லாஸ் இருக்குன்னா, டயட்டோட சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ற குரூப்ல தான் நம்மளால பெட்டரான வெயிட் லாஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து ஒரு எசென்ஷியல் ஸ்டெப் தான். ஸோ நீங்க இதுல வந்து யோகா பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணலாம். ஏன்னா வெயிட் லிஃப்ட்ஸ் வந்து பண்ணலாம், ஜிம்முக்கு வந்து போகலாம், இல்ல வாக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாரி பேர் மினிமமா இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிய கண்டிப்பா வந்து நம்ப பண்ணணும். இக்னோர் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிக அளவுல வெயிட்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கோ ஃபார் ஸ்விம்மிங் ஓகே. ஆர் கோ ஃபார் சம் ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி எதுலயாவது வந்து இன்வால்வ் ஆங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோன்ற ஒரு ஃபீலிங்கும் வந்து இருக்கும். அண்ட் அவங்களால வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து இருப்பாங்க. இப்ப ஸ்விம்மிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப புடிக்கும். ஸோ புடிக்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிற ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னு இருக்கும். அண்ட் அதே நேரத்தில ஸ்விம்மிங்ல வந்து நல்ல வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ரிலேட்டடா போகும்போதும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும்.